செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகள் கட்டித்தர முன்னுரிமை அளிக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். ஒடிசா முதலமைச்சராக மோகன் மஜி பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தேர்வு. ஆந்திர முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார் சந்திரபாபு நாயுடு. RSS மோடி இடையே மோதல் அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் கருத்து. மணிப்பூர் விவகாரத்தில் ஓராண்டாக மோகன் பகவத் அமைதி காத்தது ஏன் என்றும் கேள்வி. மோடியின் புதிய அமைச்சரவை வாரிசுகளால் நிரம்பியிருப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம். பேச்சுக்கும் செயல்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி அழைப்பது என்றும் கேள்வி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா அறிவிப்பு. விழுப்புரம் தெற்கு மாவட்டத்திற்கு கௌதம சிகாமணி, வடக்கு மாவட்டத்திற்கு ப சேகர் பொறுப்பாளர்களாக நியமனம். வரும் 24ஆம் தேதிக்கு பதிலாக 20ஆம் தேதியே சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. விளவங்கோடு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற தாரகை கத்பர்ச் நாளை பதவியேற்க உள்ளதாகவும் தகவல். புதுச்சேரியில் கழிவுநீர் வடிகாலிலிருந்து வெளியேறிய விஷவாயு தாக்கி சிறுமி உட்பட 3 பேர் உயிரிழப்பு. சம்பவ இடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி பார்வையிட்ட போது மக்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் அடுத்த 2 ஆண்டுகள் மிக முக்கியமானவை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகள் கட்டித்தர முன்னுரிமை அளிக்க வேண்டும் என ஆட்சியர்களுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் கலந்து கொண்டனர். அதில் பேசிய முதலமைச்சர், அரசின் திட்டங்களை கடைக்கோடி மனிதரிடமும் கொண்டு போய் சேர்த்ததில் அரசு அலுவலர்களும் மாவட்ட ஆட்சியர்களும் பெரும் பங்கு வகித்ததாக நன்றி தெரிவித்தார். புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக கூறிய அவர், ஜூலை 15 முதல் செப்டம்பர் 15 வரை மக்களுடன் முதலமைச்சர் திட்டம் ஊரகப் பகுதிகளில் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டார். இது நமது அரசு என மக்களை நினைக்க வைத்துள்ளதாகவும், வரும் ஆண்டுகளிலும் அது தொடர திட்டங்கள் மக்கள் பிரச்சினைகளில் மாவட்ட ஆட்சியர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். அடுத்த 2 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் மிக முக்கியமான ஆண்டுகள். புதிய உத்வேகத்துடன் மக்கள் நலப் பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஒரு சிறந்த நல்லாட்சியை வழங்க சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு, சிறந்த சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்துதல், கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல், பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி எளிதாக அரசு சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்தல் ஆகிய 4 குறிக்கோள்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம். இவைதான் நல்லாட்சியின் இலக்கணங்கள். அத்தகைய நல்லாட்சியைத்தான் நாம் வழங்கி வரோம். தொடர்ந்து பேசிய அவர், வருவாய்த்துறையில் பட்டா மாறுதல் சான்றிதழ் பெற பொதுமக்கள் அடையும் சிரமங்கள் உள்ளிட்ட பிரச்சினைகளில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களை அறிவுறுத்தினார். கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் மற்றும் 2.5 லட்சம் தொகுப்பு வீடுகளை புனரமைக்கும் திட்டத்திலும் தனி கவனம் செலுத்தி பணிகளை முடிக்க உத்தரவிட்டார். பருவமழை காலத்திற்குள் மாவட்டங்களில் நடக்கும் திட்டப் பணிகளை முடிக்க ஆணையிட்ட அவர், தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அறவே இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தினார். ஆந்திர முதலமைச்சராக பதவியேற்கும்படி சந்திரபாபு நாயுடுவுக்கு அம்மாநில ஆளுநர் அழைப்பு விடுத்ததை அடுத்து அவர் நாளை முறைப்படி பதவியேற்க உள்ளார். ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் சந்திரபாபு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி தனி பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இதையடுத்து ஆட்சி அமைப்பது தொடர்பாக அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டம் விஜயவாடாவில் நடைபெற்றது. அப்போது ஆந்திர பிரதேச முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடுவின் பெயரை ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாண் முன்மொழிந்தார்.
பின்னர் கூட்டணி எம்எல்ஏக்கள் அவரை முதலமைச்சராக ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். இதைத் தொடர்ந்து பவன் கல்யாண், பாஜக மாநில தலைவர் டகுபதி புரந்தேஸ்வரி ஆகியோருடன் ஆளுநர் மாளிகை சென்ற சந்திரபாபு நாயுடு ஆளுநர் அப்துல் நசீரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதனை ஏற்ற ஆளுநர் ஆட்சி அமைக்கும்படி முறைப்படி அழைப்பு விடுத்தார். அதன் பேரில் விஜயவாடாவில் உள்ள கேசரப்பள்ளி ஐடி பூங்காவில் நாளை காலை 11:27 மணிக்கு பதவியேற்பு விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். ஒடிசா மாநிலத்தின் முதல் பாஜக முதலமைச்சராக பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த மோகன் சரண் மஜி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 147 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட ஒடிசா மாநிலத்திற்கு அண்மையில் நடந்த தேர்தலில் பாஜக 74 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. 24 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாநிலத்தில் பாஜக ஆட்சி அமைந்திருந்தாலும் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வது அக்கட்சி தலைமைக்கு பெரும் சிக்கலாக இருந்தது. இதையடுத்து புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்காக அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் மற்றும் பூபேந்திர யாதவ் ஆகியோரை பாஜக தலைமை அனுப்பி வைத்தது. அவர்கள் இன்று புவனேஸ்வரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்தி முதலமைச்சராக பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த மோகன் சரண் மஜி தேர்வு செய்து உள்ளனர். 53 வயதான மோகன் சரண் மஜி கியாஞ்சூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இவர் இதற்கு முன் 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார். இந்நிலையில் மோகன் சரண் மஜி நாளை முறைப்படி முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியும் பங்கேற்கிறார். இவர் தலைமையிலான அமைச்சரவையில் KV சிங் டியோ மற்றும் பிரபதி பரிதா ஆகியோர் துணை முதலமைச்சர்களாக இருப்பார்கள் என அழைக்கப்பட்டு உள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா அறிவிக்கப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி காலமானார். இதையடுத்து அத்தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு வரும் ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 14ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இத்தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். திமுகவின் விவசாய தொழிலாளர் அணி செயலாளராக உள்ள அன்னியூர் சிவா அத்தொகுதி திமுக வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். இடைத்தேர்தலை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டத்திற்கு புதிய நிர்வாகிகளையும் நியமித்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் உத்தரவிட்டுள்ளார். விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக கௌதம சிகாமணியும், வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக இருந்த அமைச்சர் செஞ்சி மஸ்தானுக்கு பதிலாக ப. சேகரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் கழிவுநீர் வடிகாலிலிருந்து வெளியேறிய விஷவாயு தாக்கி சிறுமி உள்ளிட்ட 3 பேர் உயிரிழந்தனர். அந்த மாநிலத்தில் பாதாள சாக்கடை திட்டம் அமலில் உள்ளதால் வீடுகளில் இருந்து கழிவுநீர் அதில் வெளியேற்றப்படுகிறது. இந்நிலையில் ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் வீட்டின் கழிவறைக்கு இன்று அதிகாலை சென்ற செந்தாமரை என்ற மூதாட்டி திடீரென மயங்கி விழுந்தார். அவரது மகள் காமாட்சி தாயை காப்பாற்ற சென்றபோது அவரையும் விஷவாயு தாக்கியது. இதுபோல அந்த பகுதியில் சிறுமி செல்வராணி உள்ளிட்ட 4 பேர் அடுத்தடுத்து அவர்களது வீடுகளின் கழிவறைகளில் விழுந்துள்ளனர். இதையடுத்து அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட மூதாட்டி செந்தாமரை, அவரது மகள் காமாட்சி, சிறுமி செல்வராணி ஆகியோர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். செப்டி டேங்க் ஒரு பொண்ணு சின்ன பிள்ளை 10வது முடிச்சுட்டு 11வது போறா, சின்ன குழந்தை இறந்துட்டா. அவங்க அம்மாவும் இறந்து 5 வருஷம், அவங்க ஆயாத்தான் உயிரை கொடுத்து காப்பாத்தினா அவளும் இறந்துட்டான். இந்த 5 பேர் சீரியஸா இருக்காங்க சார். இந்த ஊரை பயங்கரமா வாரும் செப்டி இது ஆகுது இது அதான் என்ன, அதுக்கு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க சார். பாக்குறாங்க போய்கினே இருப்பாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க, வருவாங்க அப்படியாமா தோ வரமாட்டு போவாங்க, அதோட வரமாட்டாங்க சார். பாத்ரூம்ல உள்ள போய் லாக் பண்ணிடுச்சு, அந்த கேஸ் அடிச்சு செத்துட்டாங்க. நிறைய பேர் எல்லாம் மயக்கமாயிட்டாங்க, எல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அதனால 5-6 உயிர் இப்போ கஷ்டத்தில் இருக்கு. இப்போ அந்த பொண்ணு ஸ்பாட்லேயே இறந்துடுச்சு. தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினரும் நகராட்சி ஊழியர்களும் புதுநகர் பகுதியில் உள்ள பாதாள சாக்கடை மூடிகளை திறந்துவிட்டனர். பின்னர் வீடுகளை விட்டு மக்கள் உடனே வெளியேறுமாறு ஒலிபெருக்கி மூலம் அவர்கள் அறிவித்தனர். இதனால் வீடுகளை பூட்டிவிட்டு மக்கள் அங்கிருந்து கூட்டம் கூட்டமாக சென்றனர். வீட்டுள்ள யாரும் இருக்காதீங்க. வீட்டுள்ள வயசானவங்க, மருத்துவ சிகிச்சை எடுக்கிறவங்க, வேற ஏதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இருக்கிறவங்க தயவு செஞ்சு கையெழுத்து கும்பிட்டு கேட்டவங்க வெளியே வந்துருங்க. இதற்கிடையே சம்பவ இடத்தை பார்வையிட்ட முதலமைச்சர் திரு ரங்கசாமி சட்டப்பேரவையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்தபோது சமூக அமைப்பினர் திடீரென போராட்டம் நடத்தினர்.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ரங்கசாமி, விஷவாயுவால் பலியான சிறுமியின் குடும்பத்துக்கு 30 லட்சம் ரூபாயும், இரு பெண்களின் குடும்பத்திற்கு தலா 20 லட்சம் ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என்று அறிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் தானியங்கி முறையில் ஓடும் மின்சார கார்களை தயாரித்து டெஸ்லா குழுவின் தலைவராக உயர்ந்திருக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த அசோக் எலுமிச்சாமியை எலன் மஸ்க் பாராட்டியுள்ளார். சர்வதேச அளவில் புகழ்பெற்றுள்ள அசோக் யார் என்பதை விவரிக்கும் ஒரு செய்தி தொகுப்பு. உலகில் மின்சார கார் உற்பத்தியில் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான இலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனம் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் தானியங்கி முறையில் ஓடும் மின்சார கார்களை தயாரித்து வருகிறது. டெஸ்லா நிறுவனத்தின் ஆட்டோ பைலட் கார் தயாரிப்பு பிரிவின் தலைவரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பொறியாளருமான அசோக் எல்லுசாமி AI தொழில்நுட்பத்தில் இயங்கும் மின்சார கார்களை வடிவமைத்து வெற்றி கண்டுள்ளார். இது தொடர்பாக கடந்த 9ஆம் தேதி அசோக் எல்லுசாமி வெளியிட்ட எக்ஸ் பதிவில் 2014 ஆட்டோ பைலட் கார் தயாரிப்பு திட்டம் மிக எளிய முறையில் 384 KB மெமரி கொண்ட சிறிய கம்ப்யூட்டரை கொண்டு தொடங்கப்பட்டது என்றும் சாத்தியமே இல்லை என்று கருதப்பட்ட விஷயங்களை செய்து காட்ட எலான் மஸ்க் தொடர்ந்து தங்களின் குழுவினருக்கு ஊக்கமளித்தார் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த பதிவை பகிர்ந்திருக்கும் எலான் மஸ்க், அசோக் மற்றும் அவரின் குழுவினர் இல்லாவிட்டால் டெஸ்லா நிறுவனம் மற்றவர்களைப் போல மிகச் சாதாரண கார் நிறுவனமாகத்தான் இருந்திருக்கும் என புகழ்ந்துள்ளார். இதன் மூலம் உலகம் முழுவதும் கவனம் ஈர்த்த அசோக் எல்லுசாமி யார் என்ற தேடல் அதிகரித்துள்ளது. சென்னையில் பிறந்த அசோக் எல்லுசாமி கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் மின்னணு தகவல் தொடர்பில் பொறியியல் பட்டம் வென்றவர். பின்னர் சென்னையில் WABCO வாகன கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் நிறுவனத்தின் மென் பொறியாளராக பணியாற்றிய இவர் பொறியியல் படிப்புக்கு பெயர் போன அமெரிக்காவின் கார்கி மெலான் பல்கலைக்கழகத்தில் ரோபாட்டிக்ஸ் சிஸ்டம்ஸ் பிரிவில் முதுநிலை பட்டம் பெற்றார். முதலில் Volkswagen கார் நிறுவனத்தில் பணியாற்றிய அசோக் எல்லுசாமி கடந்த 2014ஆம் ஆண்டில் எலான் மஸ்கின் டெஸ்லா கார் நிறுவனத்தில் இணைந்தார். கடந்த 2021ஆம் ஆண்டில் டெஸ்லா நிறுவனத்தின் ஓட்டுநர் இல்லாத காரை தயாரிக்க சிறப்பு குழு உருவாக்கப்பட்டது. அந்த குழுவின் தலைவராக அசோக் எல்லுசாமி நியமிக்கப்பட்டார். அவரது தலைமையிலான குழுவின் அயராத உழைப்பின் பலனாக வரும் ஆகஸ்ட் மாதம் AI தொழில்நுட்பத்தில் இயங்கும் மின்சார கார் அமெரிக்காவில் அறிமுகமாக உள்ளது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் வெற்றி பெற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினே காரணம் என்று கட்சியின் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். அதனை உணர்ந்து கட்சியினர் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியின் கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் என கூறினார். வரும் காலங்களில் பிறரை சார்ந்து இருக்கப் போகிறோமா, சுயமாக இருக்கப் போகிறோமா என்பதை மனதில் வைத்து நிர்வாகிகள் பேச வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அமைக்க மாட்டோம், நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், இணக்கமாக இருக்கிறோம் என்று பேசினால் அவர்கள் ரசிப்பார்களா? நாம என்றால் ரசிக்க மாட்டார்கள். நமக்கென்று ஒரு கொள்கை, நமக்கென்று பாதை எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறது. கூட்டணி வேறு, தேர்தல் காலங்களில் கூட்டணி வைக்கிறோம். பாசிசத்தில் எதிர்க்கும் போது தைரியமாக எதிர்க்கிறோம், தோழமையோடு சேர்ந்து எதிர்க்கிறோம். நீட்டை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது என்றால் காங்கிரஸ் பேர் இயக்கமும் நீட்டை எதிர்க்கிறது. இன்று இளைஞர் காங்கிரஸ் சார்பாக நாம் ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறோம். அது வேறு, இது வேறு. ஆனால் நம்முடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும். பின்னர் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரான EVKS இளங்கோவன், செல்வ பெருந்தகை பேசியதற்கு பதிலளிக்கும் விதமாக முதலில் எதிரியை ஒழிக்க பார்க்க வேண்டும் என்றார். தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினே காரணம் என்று கூறிய அவர் அதனை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். நாம் வர வேண்டும் என்பது நமக்கு ஆசை இல்லாமலா இருக்கிறது. இப்போது நாம் வர வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்முடைய எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதற்கான பாதைகளை நாம் தேர்ந்தெடுத்து போக வேண்டுமே ஒழிய நான் தான் வெல்வேன், நான் தான் தனியாக நிற்பேன், நான் தான் தனியாக தோற்பேன் என்றால் அது ஒரு இஷ்டம். அமைக்க வேண்டும் காமராஜர் ஆட்சி என்று சொன்னார். எனக்கும் அது உடன்பாடுதான். ஆனால் கொஞ்சம் தந்திரம் வேண்டாம். முதலில் நீங்கள் எதிரியை ஒழிக்காமல் எப்படி அந்த இடத்தை பிடிப்பீர்கள் என்று யோசிக்கிறீர்கள். அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக
எம்பிக்கள் ஆகியிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆசை இருக்க வேண்டியதான் இல்லை என்று சொல்லவில்லை. அது பேராசையாக ஆகி கடைசியிலே ஒன்றுமில்லாமல் உருப்படி இல்லாமல் போய்விடக் கூடாது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார், அடுத்து வரும் உள்ளாட்சி தேர்தலை மனதில் வைத்து காங்கிரசார் வீடு வீடாக சென்று மக்களிடம் ஆதரவு திரட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பூத் கமிட்டி அளவில் இருந்தே காங்கிரஸை வளர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். 12ஆம் வகுப்பு தேர்வில் இயற்பியல் பாடத்தில் 21 மதிப்பெண்கள் மட்டுமே பெற்ற மாணவி நீட் தேர்வில் 720க்கு 705 மதிப்பெண் பெற்றுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான நீட் தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகள் நாடு முழுவதும் சர்ச்சையை கிளப்பியுள்ளன. நீட் தேர்வில் மாணவர்கள் முழு மதிப்பெண்களை பெற்றது எப்படி என பல்வேறு தரப்பினர் கேள்வி எழுப்பி வந்த நிலையில் குஜராத்தை சேர்ந்த மாணவி ஒருவரின் நீட் மதிப்பெண்கள் விவாத பொருளாகியுள்ளது. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் தோல்வியடைந்த மாணவி ஒருவர் நீட் தேர்வில் 720க்கு 705 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். குறிப்பாக இயற்பியல் பாடத்தில் 21 மதிப்பெண்கள் மட்டுமே பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டும் நீட் எதிர்ப்பாளர்கள் நீட் தேர்வு முறைகேடு குறித்து விரிவான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு குஜராத்தில் ஒரு மாணவி போர்டு எக்ஸாமில் ஃபெயிலு, பட் நீட்டில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? அப்போது அதனால தான் நாங்கள் கல்வியாளர்கள் ஒவ்வொரு வருஷமும் சொல்லிட்டு இருக்கோம், நீட் ஆரம்பிச்சிருந்து ஒரு நீட் ரிசல்ட் கொடுக்கும்போது நீட்டு மார்க்கு எத்தனாவது அட்டெம்ப்ட் அவங்களுடைய போர்டு எக்ஸாம் மார்க்ஸ் என்ன அப்படி எல்லாம் போடுங்க. அப்போ தான் ஒரு நேர்மையாக நடந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும். இதுவும் நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வெளிப்படையாக சொல்கிறது கிடையாது. எப்படி மார்க் அவார்ட் பண்ணாங்க, எப்படி ரேங்க் அவார்ட் பண்ணாங்க கூட வெளிப்படையாக வெளித்தன்மையே இல்லை. அப்படி இருக்கும்போது வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தப்பு நடந்திருக்குன்னு தான் எங்களை மாதிரி கல்வியாளர்களை அடித்து கூற முடியும். நீட் தேர்வு நடைமுறைக்கு வந்தது முதல் முறைகேடு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து கொண்டே இருப்பதாக குற்றம் சாட்டும் கல்வியாளர்கள் தரமான மருத்துவர்களை உருவாக்க வேண்டும் என்ற நீட் தேர்வின் நோக்கமே சிதைந்துள்ளதாகவும் புகார் கூறுகின்றனர். நீட் தேர்வு முறைகேடு குறித்து மாணவர் அமைப்பினர் தொடர்ந்த வழக்கில் தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நாடு முழுவதும் மே மாதம் நடந்த நீட் தேர்வில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் 67 மாணவர்கள் 720க்கு 720 முழு மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்ததும், ஹரியானாவில் ஒரே தேர்வு மையத்தில் தேர்வெழுதிய 6 பேர் முதலிடம் பிடித்ததும் சர்ச்சையை கிளப்பின. இந்நிலையில் நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் நீட் தேர்வின் முடிவுகளை திரும்பப் பெற்று மறு தேர்வு நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் மாணவர் அமைப்பினர் வழக்கு தொடர்ந்திருந்தனர். 24 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எதிர்காலம் சம்பந்தப்பட்டதால் நீட் கவுன்சிலிங்கை நிறுத்தி வைக்க கோரி வழக்கில் ஆஜரான மாணவர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் கேட்டுக்கொண்டனர். இதற்கு மறுப்பு தெரிவித்த நீதிபதிகள் மருத்துவ கவுன்சிலிங் நடத்த தடை இல்லை என கூறினர். நீட் தேர்வு குளறுபடிகள் நீட் தேர்வின் புனித தன்மையை சந்தேகத்திற்குள்ளாக்கி இருப்பதாக கவலை தெரிவித்த உச்சநீதிமன்றம் நீட் தேர்வு முறைகேடு குறித்த வழக்கில் தேசிய தேர்வு முகமை பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூலை 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. இதனிடையே நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து நாடு முழுவதும் உள்ள ஒன்றிய அலுவலகங்கள் முன்பு மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை, திருச்சி, நாமக்கல், மதுரை, தூத்துக்குடியில் ஒன்றிய அரசு அலுவலகங்கள் முன்பு மாணவர்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் நீட் தேர்வை ரத்து செய்வது உட்பட தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற திமுக தொடர்ந்து போராடும் என்று அக்கட்சி எம்பி கனிமொழி உறுதி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற திமுக தலைவராக தேர்வு செய்யப்பட்ட கனிமொழி, மக்களவை திமுக தலைவராக தேர்வு செய்யப்பட்ட டி.ஆர். பாலு, துணைத் தலைவர் தயாநிதி மாறன், கொறடா ஆர். ராசா ஆகியோர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கனிமொழி, நாடாளுமன்றத்தில் திமுக தனது கொள்கைகளை எந்த காலத்திலும் விட்டுக் கொடுக்காது என்றார். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாக இந்த விஷயங்கள் எல்லாம் நீட் தேர்வு தொடர்ந்து போராடி கொண்டு தான் இருக்கிறோம். அதுவும் இன்னைக்கு கண்கூடாக எத்தனை குழப்பங்கள், எத்தனை மாணவர்கள் அதனால் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத கண்கூடாக நாடு முழுவதும் பார்க்கக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை உருவாகியிருக்கு. தொடர்ந்து நீட்
எதிராக திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்படும். இதேபோன்று மாநிலங்களவை திமுக தலைவராக தேர்வு செய்யப்பட்ட திருச்சி சிவா, துணைத் தலைவர் சண்முகம், கொறடா வில்சன் ஆகியோரும் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்ற அதிமுகவின் அறிவிப்பை வரவேற்று சிவகங்கை மாவட்டம் முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின்னர் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தல்களை சந்தித்த அதிமுக தொடர் தோல்விகளை பெற்று வந்தது. மக்களவைத் தேர்தலில் அந்த கூட்டணியில் முறிவு ஏற்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை நேரடியாக விமர்சிக்கவில்லை என்ற விமர்சனம் எழுந்த நிலையில் அதிமுக படுதோல்வியடைந்தது. தேர்தல் தோல்வி குறித்து கருத்து தெரிவித்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம் என கூறியிருந்தார். ஆனால் தாம் பாஜக மாநில தலைவராக இருக்கும் வரை அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது என அண்ணாமலை பதிலடி கொடுத்தார். அதையடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அதிரடியாக அறிவித்தார். இதனை தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் வரவேற்று வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, திருப்புவனம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் போஸ்டர்கள் ஒட்டியுள்ளனர். மின் இணைப்பு வழங்கக் கோரி முன்னாள் சிறப்பு DGP ராஜேஷ்தாஸ் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் உள்ள பங்களாவின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதை எதிர்த்து முன்னாள் சிறப்பு DGP ராஜேஷ்தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். பங்களாவுக்கு மீண்டும் மின் இணைப்பு வழங்க வேண்டும் என்றும் கேட்டிருந்தார். இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது வீட்டின் மீது ராஜேஷ்தாஸுக்கு எந்த உரிமையும் இல்லாதபோது அவர் மின் இணைப்பு கேட்டு கோரிக்கை வைக்க முடியாது என அவரது முன்னாள் மனைவி பீலா வெங்கடேசன் தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் வீட்டுக் கடனை தான் செலுத்தி வருவதாகவும் தனது உடல் நலனை கருத்தில் கொண்டு மீண்டும் மின் இணைப்பு வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் ராஜேஷ்தாஸ் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி அனிதா சுமந்த் இந்த வசிப்பிடம் குறித்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றம்தான் தீர்மானிக்க வேண்டும் என கூறி ராஜேஷ்தாஸ் கோரிக்கையை நிராகரித்ததுடன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். புனேவில் நடைபெற்ற ஆசிய அளவிலான கராத்தே போட்டியில் கைப்பற்றிய பதக்கங்களுடன் ஈரோடு திரும்பிய இளம் வீரர்களுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோஜூரியோ கராத்தே அமைப்பு சார்பில் ஈரோட்டிலிருந்து 11 பேர் ஆசிய போட்டியில் பங்கேற்று தங்கம், வெள்ளி உள்ளிட்ட பதக்கங்களை வென்றுள்ளனர். பதக்கங்களுடன் ஈரோடு திரும்பிய அவர்களுக்கு உறவினர்கள், பயிற்சியாளர்கள் உள்ளிட்டோர் ரயில் நிலையத்தில் ட்ரம்ஸ் இசைத்து மாலை மற்றும் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். டோர்னமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல நடந்துச்சு, கோயம்புத்தூர்ல. நாங்கள் அதில் வந்து 10 பேர்கிட்ட போனோம். அது நாங்கள் எல்லாருமே வின் பண்ணோம். திரும்பியும் நாங்கள் வந்து நேஷனல் மும்பையில் நடக்கிறது போனோம். அதுலேயும் நாங்கள் வின் பண்ணோம். நாங்கள் அடுத்தது பூனே ஏஷியன் லெவல் நாங்கள் நேற்று போயிட்டு வந்தோம். ஸோ அதுலேயும் எல்லாம் வின் பண்ணிட்டோம். எங்களுக்கு இந்தியா சார்பாக நாங்கள் வந்து ப்ளே பண்ணியிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ நாங்கள் அடுத்தது நாங்கள் ஆஸ்திரியா வந்து இந்தியாவுக்காக நாங்கள் விளையாட போகிறோம். அங்கேயும் நாங்கள் ஜெயிச்சுட்டு தான் வருவோம். கராத்தே வீரர், வீராங்கனைகளுக்கு தமிழ்நாடு அரசு உதவ வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரதமர் மோடி மீதான RSS தலைவர் மோகன் பகவத்தின் விமர்சனங்கள் மூலம் பாஜக RSS மோதல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாகவும் பாஜக RSS இடையிலான பனிப்போர் வரும் நாட்களில் தீவிரமடையும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த பனிப்போர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரும். பாஜக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு NDA கூட்டணி கட்சியினரை சார்ந்திருக்கிற சூழலில் பிஜேபி ஜெயிச்சு காமிக்கணும்னு சொன்னால், களத்தில் ஜெயிக்கணும்னு சொன்னால் RSSனுடைய செல்வாக்கு தேவை அப்படிங்கிற நல்ல சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் JP நட்டா எங்களுக்கு RSS தேவையில்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார். அதனுடைய பதிலடியாகவும் இருக்குது. கொஞ்ச நாள் கழித்து இந்த கலகமும் பூகமும் பாஜக கட்சிக்குள்ளே 2 செங்குத்தாக RSS ஆதரவாளர்கள் வெர்சஸ் RSSக்கு வெளியில் இருக்கிறவங்க அப்படிங்கிற முரண்பாடு முத்தும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மோடி ஏற்கனவே 2022 தேர்தலில் யோகிக்கு எதிராக வேலை பார்த்தார் அப்படிங்கிற ஒரு தகவல் உண்டு. யோகிக்கு மோடிக்குமான முரண்பாடும் அது இருக்குது. RSSக்கு ஃபேவரேட்டாக யோகி ஆதித்யநாத் இருக்கிறார் அப்படிங்கிறத ஒட்டி தம்முடைய செல்வாக்குக்கு எங்கோ பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற பதட்டம் மோடி ஆதரவு முகாமுக்கு இருக்குது, மோடிக்கு இருக்குது. இதை ஒட்டி மெல்ல மெல்ல காய் நகர்த்த தொடங்கியிருக்கிறார் RSS தலைவர். இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். உதவி செய்கிறதா அழைக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய ஒரு சில குணாதிசயங்களால் இவர்களுடைய பயணம், இவருடைய நோக்கத்தின் பயணம் தடைப்படும் அல்லது தடங்கல் படும் அப்படின்னா, அப்படி இதுவரைக்கும் உதவி செஞ்சாங்கன்னு சொல்லி அவங்கள பக்கத்துலேயே வச்சுருக்க மாட்டாங்க, தூக்கி எறியறது தயங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய கொள்கை தான் முக்கியம். ஆனால் அப்படி தூக்கி எறியப்பட வேண்டிய தருணம் திரு மோடி அவர்களுக்கு வந்துட்டதாக நான் நினைக்கல. ஏன்னா ஹி இஸ் நோன் ஆஸ் அ ஸ்ட்ராங் மேன்.
திடமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை நிரூபிச்சிருக்காரு. அதெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு உதவியாக இருந்தது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அதே சமயம் இன்னைக்கு அவர் ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு சங்கடத்தை தருபவராக இருக்கிறார். அவருடைய பேச்சுக்கள்னால தான் இந்த ரிசல்ட் இந்த அளவுக்கு கீழே போச்சு அப்படின்னு சொல்லி பரவலாக ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அந்த அபிப்பிராயத்தை உறுதிப்படுத்துகிற விதத்தில் ஒரு மறைமுக எச்சரிக்கையாக திரு மோடி அவர்களுக்கு திரு பகவத் இதை சொல்லியிருக்காருன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் நான். தமிழ்நாடு சட்டப்பேரவை வரும் 24ஆம் தேதிக்கு பதிலாக முன்கூட்டியே 20ஆம் தேதி கூட உள்ளதாக பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டுக்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பிப்ரவரி 12ஆம் தேதி நடைபெற்றது. அதில் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டன. பின்னர் தேதி குறிப்பிடாமல் சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக கூடாமல் இருந்த சட்டப்பேரவை வரும் 24ஆம் தேதி கூடும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார். இந்நிலையில் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அப்பாவு, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிப்பால் தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அதன்படி வரும் 24ஆம் தேதிக்கு பதிலாக 20ஆம் தேதியே பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் என தெரிவித்தார். வருகிற 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு நம்முடைய தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற மண்டபத்தில் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தேன். இதற்கிடையில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பு வந்ததின் காரணமாக 24ஆம் தேதி நடைபெற இருந்த சட்டமன்ற கூட்டத்தொடரானது அதற்கு முன்கூட்டியே 20ஆம் தேதி ஜூன் மாதம் இந்த மாதம் 20ஆம் தேதி காலை 10 மணிக்கு தொடங்க இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் அந்த மாவட்டத்திற்கான எந்த நலத்திட்டங்களும் பேரவை கூட்டத்தொடரின் போது அறிவிக்கப்படாது என அவர் தெரிவித்தார். சட்டப்பேரவை எத்தனை நாள் நடைபெறும் என நாளை கூடும் அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று அப்பாவு குறிப்பிட்டுள்ளார். விளவங்கோடு இடைத்தேர்தலில் எம்எல்ஏவாக வெற்றி பெற்றுள்ள தாரகை கத்பட் நாளை பதவியேற்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வாரணாசியில் பிரியங்கா காந்தி போட்டியிட்டிருந்தால் மோடி தோல்வி அடைந்திருப்பார் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் ரேபரேலி தொகுதியில் போட்டியிட்ட ராகுல் காந்தி மகத்தான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதற்காக வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ரேபரேலியில் கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மற்றும் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்திக்கு அக்கட்சியினர் பிரம்மாண்ட மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பை அளித்தனர். அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, இது ஒரு வரலாற்று வெற்றி என்றும் தூய்மையான அரசியல் வேண்டி ராகுல் காந்தியை வெற்றி பெற செய்த ரேபரேலி மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் மக்கள் காட்டிய உற்சாகத்திற்காக தொடர்ந்து இடைவிடாது பணியாற்றுவோம் என்றும் கூறினார். பின்னர் பேசிய ராகுல் காந்தி, அரசியலமைப்பு சட்டத்தை சீர்குலைக்க விரும்பினால் என்ன நடக்கும் என்பதை பிரதமர் நரேந்திர மோடிக்கு பொதுமக்கள் தேர்தல் மூலம் செய்தியை அனுப்பியுள்ளதாக கூறினார். அயோத்தியில் பாஜக தோற்றது மட்டுமல்ல, வாரணாசி தொகுதியில் தனது சகோதரி பிரியங்கா காந்தி போட்டியிட்டிருந்தால் சுமார் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் மோடி தோல்வி அடைந்திருப்பார் என அவர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி, உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சியினருடன் இணைந்து ஒற்றுமையாக செயல்பட்ட சமாஜ்வாதி கட்சியினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. 2 கோடி தொண்டர்கள் உள்ள அதிமுக 7 இடங்களில் டெபாசிட் இழந்தது ஏன் என்று பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் அதிமுகவின் வாக்கு வங்கி சரியவில்லை என்று கூறும் அக்கட்சியினருக்கு அரசியல் கணக்கு தெரியவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். இப்போ எங்களை விட பெரிய கட்சி அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிட்டு 2 கோடி உறுப்பினர்களை கொண்ட கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அதிமுக 23% தான் கூட்டணியாக வாக்கு பெற்றிருக்காங்க. அவங்ககிட்ட 2 கட்சி கூட்டணி இருக்குது, தேமுதிக, எஸ்டிபிஐ. சிறுபான்மை வாக்குகளை பெறுவதற்காகவே எங்களை விட்டு வெளியில் போய் எஸ்டிபி அலையன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க.
எடப்பாடி ஐயா ஒருபடி மேலே போய் விபூதியெல்லாம் அழிச்சிட்டு அவங்க மாநாட்டுக்கெல்லாம் போனார். ஆனாலும் விபூதி அழிச்சா கூட 23% தான் அவங்களால வாங்க முடிஞ்சது. ஏன்னா அதிமுக வந்து அரசியலில் கணக்கு சரியாக போட தெரியலன்னு எனக்கு தெரியும். கணக்குலையுமே தப்பு பண்ணக்கூடாதுல்ல. அதிமுக கணிசமாக ஒரு வாக்குச்சரிவை சந்தித்திருக்கிறார். 7 இடங்களில் அவங்க டெபாசிட் எழுதியிருக்காங்க. 4 இடங்களில் 4ஆம் இடத்துக்கு போயிருக்காங்க. 4 இடமா 2 இடம்னு நினைக்கிறேன். 4ஆம் இடத்துக்கு போயிருக்கிறாங்க. கட்சியை தனது கண்ட்ரோலில் வைத்துக் கொள்வதற்கு சிரமப்படுவார். ஏன்னா நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி, ஜெயலலிதா அம்மையார் மாதிரி ஒரு ரொம்ப பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ், வசீகரமான தலைவர்கள் அதிமுகவில் அவர் தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கே கஷ்டம்தான் படுவார். ஏன்னா இப்போ அவர் பதில் சொல்லணும்னா தொண்டர்களுக்கு ஏன் 7 இடத்துல டெபாசிட் போச்சுன்றதுக்கு பதில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.